யோக பவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. என்னடா பேசிட்டு இருக்கும்போது இது என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த பாலை பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும். இது ஒரு சின்ன பால். சாதாரணமாக நமக்கு ஒரு கோவம் வரும்போதோ, இல்லை நமக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கும்போதோ, இல்லை நம்ம மனசில் ரொம்ப ஒரு எரிச்சல் அந்த மாதிரி வரும்போதோ, சாதாரணமாக நம்ம ஒரு மன அழுத்த நிபுணர்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா முதல்ல அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்மைலி பால் ஒன்றை கொடுத்து கையில் இப்படி அமுத்திட்டு இருக்க சொல்லுவார். அது அமுத்த உங்களுடைய அந்த டென்ஷன் குறையும் அப்படிம்பாரு. இது ஒரு பழைய மெத்தடு. இது நிறைய பேர், சில பேர் முதல்ல ஆரம்பத்தில் செய்வாங்க, அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஸ்மைலி பால் எங்கே இருக்குன்னே தெரியாது. பட் இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பால். இது உங்களுக்கு எங்கே வேணுனாலும் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில், அமேசானில் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த பால் முள்ளாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கைகளால் இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்கு இது? முக்கியமாக எல்லாருக்குமே. லேப்டாப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, இப்படி உட்காந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாலை இப்படி வச்சு பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த பாலை நல்லா வச்சு இப்படியே சுழட்டணும். அப்புறம் இந்த பாலை நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொண்டுட்டு போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இதை இப்படி இப்படி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கைகள்லையும் உங்களுடைய விரல்களையும் ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும். இதை அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய இந்த முள்ளாக இருக்கிற இடம் உங்களுடைய தசையில் நிறைய ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த பாலை கீழே வச்சு, இந்த கீழே நம்ம கால் வச்சு கால் மேலே இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கால் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, கால்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும். காலுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மசில்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தும். இதை செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கும்.